இந்த திருவிளையாடல் மூவில சிவாஜி சாரும் நாகேஷ் சாரும் ஒரு டைலாக் பேசிப்பாங்கல்ல, பிரிக்க முடியாதது, பிரியக்கூடாதது, சேர்ந்தே இருப்பது, சேராமல் இருப்பதுன்னு ஒரு டைலாக் ஒன்று வரும் பார்த்தீங்களா? அதுல இந்த டைலாகையும் சேர்த்துக்கலாங்க. தீரவே தீராதது இந்த ஹவுஸ் ஓனர்ஸ்க்கும் டெனன்ட்ஸ்க்கும் இருக்கிற பிரச்சனை. ஏன் அப்படி சொல்றேன்னா, கடல் கடந்து வந்தாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் சரிங்க, கண்டிப்பா ஹவுஸ் ஓனர்ஸ் கிட்ட இருந்து நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லி அதை கரெக்டா பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட ஒரு அபூர்வம் எதுவுமே இருக்காதுங்க. அந்த மாதிரி தான் இந்த கிராஸ் ட்ரிம்மர் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தோங்க. கிராஸ் கட் பண்ணி கொடுக்க சொல்லி. நாங்க இருக்கிற இண்டிவிஜுவல் வீட்ல எல்லாம் ஹவுஸ் ஓனர்ஸ் தாங்க ரெஸ்பான்சிபிள் இந்த கிராஸ் எல்லாம் கட் பண்ணி கொடுக்கறதுக்கு. அபார்ட்மெண்ட்ஸ் கம்யூனிட்டிஸ் எல்லாம் அங்கேயே மேனேஜ்மெண்ட் பாத்துப்பாங்க. பட் இண்டிவிஜுவல் வீட்னா ஹவுஸ் ஓனர் தான் பாத்துக்கணும். இந்த பெரிய சைஸ் சிசர் வச்சு பெரிய பெரிய செடி எல்லாம் கட் பண்ணணுங்க. ஏன்னா அந்த ட்ரிம்மர்ல சின்ன சின்ன கிராஸ், சின்ன சின்ன பிளான்ஸ் மட்டும் தான் கட் பண்ண முடிஞ்சது. சரி, இதுக்கும் போய் ஓனர் கிட்ட பஞ்சாயத்து பண்ண வேணா, நம்மளே வாங்கிடலாம்னு இந்த பெரிய சிசரை நாங்களே வாங்கிட்டோம். நம்ம இருக்கிற வீடு தானே, நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கலாம்னு பார்த்தாலும் இந்த ஓனர் இங்க பண்றதுல மைண்டே மாறி போயிடுது.